அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார். அல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அநேக விஷயங்கள் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட பேசணும்னு நினச்சிட்டா நம்மளோட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் என்ன கூட பேசணும்னு விரும்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம கூட பேசுகிற தேவன். அவர் எப்படி பேசுவார் என்றால் வேத வசனத்தின் மூலமாக பேசுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்போதும் தமது சத்தியத்தை பேசுகிறவராக இருக்கிறார். அவர் தமது நீதியை பேசக்கூடிய தேவனா இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற எல்லா சீஷர்களுக்கும் அவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்களிடத்து சொன்னார். ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமாக இருக்கிறார். ஊழியத்திலே பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. சிலர் இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று போதிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து தவறான போதனைகள் இந்த உலகத்தில் உண்டு. பிதாவை குறித்து தவறான கருத்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கு. பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்று பேருமே ஒரே நபர் தான், ஒரே தேவன் தான். அவர் மூன்று தன்மையிலே நமக்கு காணப்படுகிறார். ஆகினாலே இந்த உபதேசமானது, நம்முடைய திருச்சபையானது அடிப்படை உபதேசமே பிதா, குமாரன், பரிசுத்த திருத்துவ உபதேசத்திலே தான் நாம் நிலைத்திருக்கணும். இயேசு இல்லாமல் ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் இயேசு இல்லை, பிதாவும் இல்லை. பாருங்க, இந்த மூன்று பேருமே மூன்று தன்மையிலே நமக்கு வெளிப்படுகிறார். ஆகினாலே இந்த உலகத்திலே இன்னைக்கு சில பேர் சொல்லுகிறாங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பிதால இல்லை, இயேசு ஒருவர் தான் கடவுள் அப்படின்னு சில பேர் போதிக்கிறாங்க. வேதத்தை நீங்கள் சரியாக வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும் நமக்கு. ஆமே, இந்த திருத்துவத்தை நிறைய பேர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமே. அல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல், ஆவியானுடைய வழி நடத்துவது இல்லாமல் நம்மளால் எதையும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகினாலே இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சபையின் கண்காணிப்பா இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலிருந்து புறப்படும் போது அவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதென்றால் தேற்றவாளன் உங்களிடத்திலே வரமாட்டார். நான் போனாதான் என்ன பண்ணுவாரு? ஆவியானவர் வருவார். நான் போகிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ இயேசு இந்த உலகத்திலே இருக்கும்போது பிரயோஜனம் உள்ளவராக இருந்தார். அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் இருந்தார். ஆனால் அவர் மாம்சத்தில் வந்தபடினாலே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஒரு சிலருக்கு மாத்திரம், அங்கிருந்த மக்களுக்கு மாத்திரமே அவர் உதவி செய்தார். அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசு ஏன் போகிறேன் என்று சொன்னால், சிலுவை மரத்துக்கு பின்னாடி உயிர்த்தெழுந்த பின்னாடி நான் பிதாவிடத்தில் போவேன், பிதாவிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்னைக்கும் உங்களோடு கூட தங்கியிருக்கும்படி ஆவியானவரை உங்களோடு கூட இருக்கும்படி செய்வேன். அவர் உங்கள் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். இயேசு இருந்தது போல எப்படி சீஷர்களை தேற்றினாரோ அதே போல இந்த ஆவியானவரும் நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேற்றரவாளனாக இருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். என்னெல்லாம் உதவி செய்கிறார்? ஜெபிக்க உதவி செய்கிறார், வழி நடத்துகிறார், போ சொல்கிறார், இதை செய்யின்னு சொல்கிறார், அதை பண்ணுன்னு சொல்கிறாரு. நீ பேதுடைய வாழ்க்கையில் கவனித்து பாருங்க, ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் கவனித்து பாருங்க, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் எல்லாம் வாழ்க்கையில் கவனித்து பாருங்க. ஆவியானவர் அவர்கள் வழி நடத்தினதை பார்க்க முடியும். பிலிப்புடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வழி நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஆவியானவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆவியானவர் போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆவியானவர் திருவுளம் பற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த திருச்சபையை ஆண்டவர் திக்கற்றவளாக விடவில்லை. நம்ம எல்லாம் இந்த ஆவியானவரை எதுக்காக கொடுத்துருக்கா? திக்கற்றவனா நான் விடலை. நான் போயிட்டேன்ட்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் போயிட்டேன்ட்டு பயப்படாதீங்க, என்ன காட்டிலும் ஒரு மேலானவர் ஒருத்தர் வருகிறாரு. அவர் நான் உங்களோட கூட எப்பயுமே கூட இருக்க முடியாது, அவர் என்றென்னைக்கும் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. இயேசு என்றென்னைக்கும் உங்கள் கூட அந்த இடத்துல மாம்சத்தில் இல்லை, ஆனால் ஆவியானவர் என்றென்னைக்கும் நம்மோட கூட இருப்பார். எப்படி இருப்பார்? நம்முடைய ஆவியிலே வாசம் பண்ணுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. இப்போது இயேசு மாம்சத்தில் இருந்தார் வச்சிங்களேன், அஸ்தினாபுரத்தில் மாம்சத்தில் இருக்கிறார்னு வச்சுங்க, குராம்பட்டியிலும் பல்லாவரத்துலையும் அவரை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அங்கே இருக்க மக்களுக்கு இங்கே இருக்க இயேசு அங்கே உதவி செய்ய முடியாது. புரியுதுங்களா சொல்கிறேன்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இயேசு மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அவர் உதவியாக இருந்தார்.
ஆனால் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். நான் போன பின்னு ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வந்தால் எல்லாருக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்போது எல்லாரையும் அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நடத்துவார், ஆலோசனை தருவார், பலப்படுத்துவார், சத்தியத்தை போதிப்பார், நான் பிதாவிடத்திலிருந்து வந்ததை குறித்து உங்களுக்கு சொல்லுவார், என்னை அவர் மகிமைப்படுத்துவார், நான் என்னென்னலாம் மனசில் வச்சுக்கிறனோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார், நான் பிதாவிடத்தை கேட்டவைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார், நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அவர் நினைப்பூட்டுவார். ஆகையினால்தான் ஆவியானவர் சபைக்கு மிக முக்கியமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியான வழி நடத்தலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி பேசுகிறார்? தமது ஆவியினாலே நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடிய ஒரு விதம் எதுண்டா, ஆவியானவர் மூலமாக சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். இயேசு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்பினபடினால் பிசாசு வல்லமைகளில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலையாக்கினார். எப்படி அவர் விடுதலையாக்கினார்? நசரனாகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினாலே அவரை நிரப்பினார் என்று வேதம் சொல்கிறது. ஆவியின் நிறைவு மற்றவர்களை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவருடைய நிறைவு சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்குது. ஆகினால்தான் அந்நிய பாஷையிலே அபிஷேகத்தை நிறைந்து டெய்லியும் நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். அல்லேலூயா. டெய்லியும் ஜெபம் பண்ணணும், அபிஷேகத்தை நிறைந்து ஜெபம் பண்ணணும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. ஆவியானவருடைய நிறைவு ஜனங்களுடைய கட்டுகளை உடைக்கும். ஆவியானவருடைய நிறைவு ஜனங்களுடைய சாபங்களை, பாவங்களை அறுத்து தள்ளும். எந்த இடத்துலலாம் ஆவியானவருடைய நிறைவு காணப்படுகிறதோ அங்கெல்லாம் பெரிய விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. சுமெல்த் விகல்ஸ்வனுக்கு தேவ மனிதன் காலையில் எழுந்த உடனே பரிசுத்த ஆவியினால் நிரம்புவான். பரிசுத்த ஆவியில் அந்நிய பாஷையில் துள்ளி குதித்து எழும்புவார். ஏனென்றால் அவருடைய சந்தோஷம், மனமகிழ்ச்சி ஆவியானவராக இருந்தார். அல்லேலூயா. இந்த ஆவியானவரை பெற்ற படிப்பறிவில்லாத பிளம்பராக வேலை செய்து கொண்டிருந்த இந்த சுமில்த் விகல்ஸ்வர்த்தை 23 செத்த புணங்களை எழுப்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினது இந்த ஆவியானவருடைய அபிஷேகம். அல்லேலூயா. ஆவியானவர் அவர் நடத்தக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் கேன்சரோடு வந்தவங்க, எத்தனை பேர் வியாதிப்பட்டு வந்தவங்களெல்லாம் அவர் சுகமாக்கினார். இன்றைக்கி இந்த ஆவியானவர் குறித்து சபையிலே பேசப்படாததுனால்தான் அந்த வல்லமை இன்றைக்கி செயல்படலை. 90, 98, 95, 2003, 2005 வரைக்கும் இந்த சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய ஆவியானுடைய ஊற்றுதல் வல்லமை இருந்தது பாருங்கள். அனுதினமும் சபையிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையில் வந்து கொண்டே இருந்தாங்க. பிற்காலத்தில் அதுக்கப்புறம் 2005க்கு அப்புறம் நான் பார்க்குறேன் சபைகளுக்குள்ளே அந்த ரட்சிப்பு இல்லை, ஆவியானுடைய நிறைவு இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சபையில் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுவாங்க. சனிக்கிழமையில் காத்திருந்து அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் சுத்திகரிப்பு ஆராதனை நடக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுவாங்க. சனிக்கிழமை நைட்டை வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து அபிஷேகம் ஆராதனை நிரம்புவாங்க. ஜனங்கள் விடுதலையாகவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்ப்பா. இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகள், இன்றைக்கி இருக்கிற ஊழியங்களை நம்ம பார்த்தோன்னா இந்த ஆவி நிறைவே கிடையாது பாருங்கள். அபிஷேகம் கிடையாது, வல்லமை கிடையாது. இப்போது இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? சபை ஒரு உயிர் இல்லாத ஒரு சபையாக இருக்கும் பாரு. வரலாம் போகலாம் சபைக்கு, ஆனால் ஆவியானவர் தான் சபைக்கு முக்கியத்துவமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை நிறைய வேண்டும். பெற்றுக்கொள்ளாதவங்களாம் தாகத்தோடு கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆவியினால பேசுங்க, தேவனுடைய ரகசியத்தை பேசுங்க. ஆமே. இந்த ஆவியானவரை ஆண்டவர் யாருக்கு தரார்னா, தாகமாக இருக்கிற கேட்குற யாவருக்கும் இந்த ஆவியானவர் தேவன் தருகிறார். ஆமே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் வாழ்வது பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை. பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியாது, பாவ சோதனைகளை ஜெயிக்க முடியாது. ஆமே, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தை நிறைந்து வாழணும்னா இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அல்லேலூயா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லலாம், மறுபடியும் அல்லேலூயா சொல்ல வைப்பேன். ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலனை தருவாராக. அல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெறணும். ஆமென், அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்து போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன், பிதாவிடத்துல போக போறேன். ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேமிலே காத்திருங்கள். எதற்காக காத்திருக்கணுமா?
ஆவியானவருடைய பலன் வருவதற்காக நீங்கள் காத்திருங்கள். ஒருமனப்பட்டவர்களாக அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக பெந்தகோஸ்து என்ற நாளிலே அவர்கள் காத்திருந்த போது 10 நாள் காத்திருந்த போது அந்த நாளிலே ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அல்லேலூயா. காத்திருந்தாங்க. இன்னைக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நீங்க காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாளாவது நீங்க காத்திருக்கணும். நாங்களாம் உபவாசித்து அந்நாட்களில் காத்திருந்தோம். ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக காத்திருந்தோம். எங்கள் மேல் தலைகளை கைகளை வைத்த போது ஒரு சில வார்த்தைகள் அந்நிய பாஷையிலே நாங்கள் பேசினோம். அப்போ தொடர்ந்து நாங்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தோம். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையை குறித்து தவறாக பேசுகிற முட்டாள் கூட்டங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது பாருங்க. போதனையை திருத்தி பேசுகிற, தனக்கு சாதகமாக பேசுகிற, தப்பாக பேசுகிற, கள்ள உபதேசிக்க கள்ள ஓனாய்க்கு சபைக்குள் வந்தது. அதனால தான் சபையில் இன்னைக்கு விசுவாசம் வராமல் அவிசுவாசம் வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு அந்நிய பாஷையில் பேசுறது இல்லை. அந்நிய பாஷை பேசிதான் ஆகணும். ஆமே. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசாமல் இருந்தா அது தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறதா இருக்கு. அது பிசாசுக்கு புரியாது. அதனால தான் பிசாசு என்ன பண்றான், இதை பேசக்கூடாது, தடை செய்யலாம். நமக்கு புரியாத ஒரு பாஷை ஒருத்தன் பேசினா நம்மளுக்கு என்ன இருக்கும், கோபம் தான் வரும். எங்க பாஷையில பேசுறேன் எனக்கு புரியும்னா. அந்நிய பாஷையில பேசும்போது பிசாசுக்கு குழப்பமா இருக்கும். ஆகினால் பிசாசு என்ன பண்றான், அவன் ஆளுங்களை வச்சு அந்நிய பாஷையில நம்ம பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லி வேற மாதிரி உபதேசங்களை கொண்டு சபையில கொண்டு வந்து பேசுகிறவருடைய வாய் என்ன பண்றான், அவன் கட்டக்கூடியவனா இருக்கிறான் பாருங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்நிய பாஷையில் அதிகமா பேசணும். எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில பேசுறோமோ அந்த அளவு ஆவி திறக்கப்படும், மனக்கண்கள் திறக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகும். அல்லேலூயா. அந்நிய பாஷையை பேச 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 பரிசுத்த ஆவி நிறைவு உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. உன்னுடைய நிறைவு தான் மற்றவங்களுக்கு விடுதலை உண்டாகும். நீயும் விடுதலை ஆகலாம். இன்னைக்கு ஏன் பாவத்தில் ஜனங்கள் விழுந்து போறாங்க, ஏன் பாவத்தில் அடிமையாகிறாங்க, ஏன் ஈஸியா அவங்களை பிசாசு அவங்களை வீழ்த்திடுறான்னா ஆவியானவருடைய நிறைவு இல்லை. அதனால தான் பிசாசு என்ன பண்ணான், ஈஸியா வீழ்த்திடுறான். நான் சொல்றேன், இந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஒரு மனிதனிடத்துல எந்த பாவமும் நெருங்காதுங்க. ஆமே. அல்லேலூயா. எந்த பாவமும் நெருங்காது. என் சின்ன வயசுல 17 வயசுல ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபிப்பேன், பரிசுத்த ஆவியில ஜெபிப்பேன். இந்த உலகத்தினுடைய பாவங்கள் ஒண்ணு என்ன தொடல. ஆமே. அல்லேலூயா. எனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். ஆமே. வாலிபத்தில் எல்லாம் சோதனைகளில் இருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது உன்னை எல்லா சோதனையிலிருந்து இருந்து காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் பலனடைவீர்கள். பலவீனராக இருக்கிறீங்களா, ஆவியானவர் வந்துட்டா நீங்க பலன் அடைஞ்சுவீங்க. அல்லேலூயா. எந்த விதத்தில் பலவீனமா இருக்கீங்க, உனக்கு எதெல்லாம் உனக்கு அடிமைப்படுத்துதோ அந்த விதத்தெல்லாம் உனக்கு அடிமை தான். அது உன்னை அடிமைப்படுத்துதெல்லாம் நீங்க பலவீனம் தான். அந்த பலவீனத்தில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆவியானவர் நிறைவு சத்திய ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீங்க. இன்னைக்கு சாட்சியா இல்லாததுக்கு காரணம் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறாரா இல்லையா என்பது நீங்க தான் புரிந்து கொள்ளணும். ஆமே. அல்லேலூயா. ஆவியானவர் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை சபைக்கு தருகிறார். அல்லேலூயா. உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை தருகிறார். இந்த ஆவியானவர் வரும்போது உன் குணாதிசயத்தை மாற்றுகிறார். உன்னை இயேசுவை போல மாற்றுவதற்காக இந்த ஆவியானவர் வருகிறார். உன் ஜென்ம சுபாவத்தை மாற்றக்கூடியதா இருக்கிறார். பாவ சுபாவத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பிரயோஜனமும் உடையதா இருக்கிறது. அந்நிய பாஷையிலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆமே. அல்லேலூயா. அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்நிய பாஷை நான் பெறலடா ஸ்தோத்திரம் பண்ணீங்க. ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவு வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், கடைசி நாட்களிலே மாம்சமா இருக்கிற யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசிக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களில் நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. வாலிபர் மேலும் மூப்பர் மேலும் முதியோர் மேலும் கன்னிகை மேலும் ஆண்டவர் இந்த நாட்களில் ஆவியின் அபிஷேகத்தை ஊற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லை பாருங்க. என்ன பண்றாங்க, ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு அந்த மக்களுக்கு அந்த விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாம ஆண்டவர் யாரையும் என்ன பண்ண மாட்டாரு, யாருக்குள்ளேயும் வரமாட்டாரு பாருங்க. விரும்பணும், விரும்பி கேட்கணும். விரும்புறாயான்னு கேட்பாரு. ஆவியானவனுக்கு வரணும். இந்த ஆவியானவர் இல்லாம என்னால வாழ முடியாது, இந்த ஆவியானவர் இல்லாம பாவத்தை ஜெயிக்க முடியாது, இந்த ஆவியானவர் இல்லாம என்னால் ஜெபிக்க முடியாது, சோதனைகளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நீ வரணும் பாருங்க. இந்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது
உன்னை பலன் உள்ளவராக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நீங்க வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7 - 13 வசனம் வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்திலே வரமாட்டார். நான் இங்க இருந்தா ஆவியானவர் அங்கதான் இருப்பார். நாங்க போனா ஆவியானவர் என்ன பண்ணுவேன், நான் உங்களை அனுப்பேன். அவர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இயேசு அங்க போனாதான் என்ன பண்ணுவாரு, ஆவியானவரே இங்க அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு பாருங்க, அவர் வந்து என்ன சொல்லுவாரு, இயேசு என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் இயேசு ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும் என்பதை என்ன பண்ணாரு, திட்டம் தெளிவா நம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார். திட்டம் தெளிவா போதிக்கிறார். ஆவியானவர் வந்தா என்ன செய்வார், அந்த தேற்றபாலம் வந்தா என்ன செய்வார், நான் உங்களுக்கு இருக்கிறது காட்டிலும் அவர் வந்தா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். பாருங்க, நம்ம மேல ஆண்டவர் ரொம்ப கரிசனை உள்ளவரா இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு போயிட்டாரு, சீஷர்கள் அழுதாங்க. அவர் போல ஆவியானவர் என்கிற இன்னும் தேற்றவாளன் மூலமாக நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட தங்கி இருக்கிற ஆவியானவர் என்று சொல்றார். பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும்டா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பாவங்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே இருக்கிறது, உலகத்துக்குள்ளே இருக்கிறது என்றால் இதை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் சபைகளுக்குள் இருக்கிறார். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு சபைகளுக்கு பாவிகள் உள்ளே பிரவேசிப்பதில்லைன்னா இங்க ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் செய்கிறவனே அவர் என்ன பண்றாரு, குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியவரா இருக்கிறார். கண்டித்து உணர்த்துவார் நமக்குள்ளே. நீங்க நினைக்கிறீங்க நான் பாவமே செய்யலன்னு, எல்லாரும் பாவம் செய்து என்ன பண்ணும், தேவனுடைய மகிமை அற்றவளா இருக்கும். எல்லாருக்குள்ள ஒரு தவறு இருக்கு பாருங்க. யாரும் தன்னை நீதிமான் என்று சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவிகள் தான். ஆதாம் வழியா பிறந்த எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணாங்க, பாவிகளா பிறந்தோம். அப்போ பாவிகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, கண்டித்து உணர்த்துகிறார். எது பாவம் என்பதை இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. இந்த உலகத்தை எப்படி கண்டிக்கிறார், நம்ம 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம் பாருங்க. பாவத்தை குறித்து கண்டிக்கிறார், நீதியை குறித்து கண்டிக்கிறார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டிக்கிறார். இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு. எது நீதி எது அநியாயம் என்பதை இந்த ஆவியானவர் சொல்லுகிறார். எது பாவம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது என்று நீங்க கவனித்து பாருங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து அப்படின்னு சொல்றாரு. பாவம் என்று நினைச்சுட்டா இன்னைக்கு உலகத்துல விபச்சார, வேசித்தனம், கொலை, திருட்டு, அயோக்கியத்தனம், எரிச்சல், கோபம், இதில் மட்டும்தான் பாவம் நம்ம நினைக்கிறோம். இந்த பாவத்துக்கு முக்கிய மூல காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் இயேசுவை விசுவாசியாதபடினால பாவத்தை குறித்து. இந்த பாவனை ஏன் வந்ததுன்னு பாக்குறீங்கன்னா, இந்த இயேசுவை அவர்கள் விசுவாசிக்காதபடினாலே, இயேசுவை விசுவாசிக்காததே பாவம்ன்றாரு ஆவியானவர். ஆவியானவர் வந்துட்டா என்ன பண்ணுவாரு, அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காததுனாலே பாவம் அவருக்குள் வாசமா இருக்கிறது. அந்த பாவத்தை குறித்து கண்டிக்கிறார். எப்படி நீ ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளல, நீ இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது ஆவியானவர்களோடு பேசுறாரு. இயேசு இல்லாததான் பாவம். உலகத்தில் மிகப்பெரிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது பாவமான வாழ்க்கை என்பது ஆவியானவர் சொல்றார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடினாலே, நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே நீதி குறித்தோ. அவர் ஏன் பிதாவிடத்துல போனாரு, அப்படி போனதுனாலே, அவர் விசுவாசிக்கிறதுனாலே, அவருடைய நீதியை குறித்து, அவர் என்ன நீதியை செய்தார் என்பதை குறித்து ஆவியானவர் சொல்வாரா. நீ இயேசுவை விசுவாசிக்கிறாலும் பாவத்தை குறித்து பேசுறாரு. நீ இயேசுவை விசுவாசித்தா நீதியை குறித்து பேசுவார். என்ன நீதி, அவரை பற்றுகிற விசுவாசத்தை உண்டாக நீதியை குறித்து பேசுறாரு. நீ இயேசுவை நம்புறதுனாலே உனக்கு நீதியை குறித்து சொல்றாரு. இந்த ஆவியானவர் என்ன சொல்றாரு, உனக்கு வந்து அவர் என்ன சொல்ற, பாவத்தை கண்டிக்கிறாரு,
நீ இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே நீதி குறித்து உங்களோடு பேசுறார். என்ன நீதி குறித்து பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். பாருங்க, நீதி குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் எங்கெல்லாம் வேலை செய்கிறாரோ, எங்கெல்லாம் இருக்கிறாரோ, அங்கெல்லாம் பெரிய மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்போ அங்கு வந்தாரோ அப்போதே அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். எப்படி மாற்றங்களை பார்க்கிறோம்? ஆவியினை நிறைந்த பரிசுத்த பேதுரு ஆவியிலே நிறைந்து 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2:14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அப்போது 11 பேர்களோடு கூட ஒருவனாகிய பேதுரு எழுந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக அங்கு இருக்க எல்லா ஜனங்களும் நோக்கி, யூதர்களே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணுகிறார். எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்? ஆவியின் நிறைவினாலே பயந்து கிடந்த இந்த பேதுரு இப்போது ஆவியின் நிறைவினால் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பிரசங்கத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டதையும் அவர் உயிர்த்தெழுந்ததையும் பிற்காலத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனத்தையும் கோட்படுத்தி எழுதுகிறார். அவர் தாவீது சந்ததியில் பிறப்பார், அவர் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுவார், அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படும், அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று எல்லா சத்தியத்தையும் இந்த ஆவியின் நிறைவினாலே பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் போது 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆவியானவருடைய நிறைவு வரும்போது அங்கே இருக்க யூத ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை கவனிங்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அறிய கடவீர்கள். அல்லேலூயா. என்ன பிரசங்கத்தை பண்ணினார்? ஆவியின் நிறைவினாலே இயேசு கிறிஸ்துவை தேவகுமார் என்றும் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார் என்றும் சிலுவையிலே அறைந்த உங்களால் அறையப்பட்ட அந்த இயேசுவையே தேவகுமார் என்றும் ஆண்டவராக ஏற்படுத்தினார் என்பதை நிச்சயமாக இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் அறிய வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியின் நிறைவில் சொன்னபோது அவர்களோ இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா இதை கேட்டு இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகும் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும், சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவி நிறைவு வரும்போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை வரும்போது நாங்கள் என்ன செய்யணும்? நீங்க கேட்கிறீங்களா? சபையில பேசும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்று நீங்க பேசுறீங்களா? கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு இடம் கொடுக்க உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு மனமாற்றம் அடையணும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சீர்திருத்தம் வரணும், நீ கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. யாருக்கு அந்த இருதயம் வருதோ ஆண்டவர் அவருக்கு உதவி செய்கிறார். பாருங்க, என்னால முடியாது, உண்மையா சொல்றேன், மனுஷனால் இது முடியாது தான், ஆண்டவரும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உதவி செய்கிறவர், ஹெல்ப்பரா இருக்கிறார், தேற்றவாளனா இருக்கிறார், உன்னோட கூட இருந்து அவர் உனக்கு உதவி செய்வார். உன்னால முடியாதுன்னு அவருக்கு தெரியும், அவர் உனக்கு உதவி செய்வார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசின போது இருதயத்தில் குத்தப்பட்டார்கள், பாவத்தை உணர்ந்தார்கள். நாம் உண்மையான அந்த நீதிபரை நாங்கள் கொலை செய்தமே, எங்களுடைய பாவத்துக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக மரிக்க வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்களே என்ன பண்றோம்? பிடித்து கொலை செய்துட்டோமே சொல்லி என்ன பண்றாங்க? இருதயத்திலே குத்தப்பட்டவளா, வாதிக்கப்பட்டவளாக அவர் என்ன பண்ண பாவத்தை உணர்கிறார்கள். இயேசுவை நாம் கொலை செய்து விட்டோமே, குற்றமில்லாத ரத்தத்தை நாம் காட்டி கொடுத்து விட்டோமே, அவருடைய சாபம் நம்ம மேல வந்துடுச்சே என்கிற ஒரு பாவத்தை அவர் உணர்ந்தார்கள். மேசியாக வந்தாரே, நம்மை ரட்சிக்க வந்தாரே, நம்முடைய பாவங்கள் மீட்க வந்தாரே, அவரையே நன்மை செய்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு யாருக்கும் நன்மை செய்தாரே, யூத ஜனங்களுக்கு எல்லாம் நன்மை செய்தாரே, எல்லா ஜனங்களும் சுகமாக்கினாரே, எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்தாரே. ஆனால் அவர் பாவம் அறியாத அவரை நம்முடைய ஜனங்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததியெல்லாம் சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டோமே என்கிற ஒரு குற்ற உணர்வு இந்த ஆவியானவர் தருகிறார். அல்லேலூயா. இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறதை நீங்க கவனித்து பாருங்க. அவர் உணர்வு அடைகிறாங்க, குற்ற உணர்வு அடைகிறாங்க. குற்ற உணர்வு என்ன வருது? குற்ற உணர்வு
இயேசு குற்றமில்லாத அந்த ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டோம், சிலுவையில் அறந்திட்டுமே குற்ற உணர்வு அடைந்து நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும் பாருங்க. ஆவியானவர் ஒரு மனிதனோடு பேசினா என்ன சொல்லுவாரு, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போது அவர்களை நோக்கி வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்றார்கள். பேதுரு அதற்கு பதில் சொல்றாரு பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பேதுருவுமாய் பேசுகிற காரியம் என்றால் அங்கு இருந்த 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தவர் ஆவியானவர். அல்லேலூயா. பேதமையா இருந்த பேதுரு எழும்பி ஆவியின் நிறைவினாலே பேசுகிறான். பேசின போது அப்ப சொல்றார் பாருங்க, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். எவ்வளவு கூட்டம் இருக்கு எருசலேமில், யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், படித்தவர்கள், ஞானிகள் இருக்கிறாங்க. இந்த பேதமையான பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்து பேசும்போது 3000 பேர் இருதயத்தை குத்தப்பட்டு ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அங்க ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படலைங்க. எருசலேமிலே அன்னைக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது எல்லாரும் தான் வந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் தான் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனா எல்லாரும் அந்த தேவனிடத்துல வரல பாருங்க, மனம் திரும்பல. ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம், எல்லாரும் வரணும்னு அவசியமும் கிடையாது பாருங்க. யாருடைய இருதயத்தை இறக்கம் வைத்தாரோ, யாருடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரோ அவங்க வராத போலாம். தேவன் இந்த உலகத்திலே தமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறார், முத்திரையாக தெரிந்து கொண்டார். அவரை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்புகிறவனுக்கு, அவர் நமக்காக மரித்தார் என்பதை நம்புகிறவனுக்கு அந்த நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர்கள் வந்த ஒவ்வொரு மனம் திரும்ப வேண்டியாக பேதுரு சொல்கிறார். முதலாவது சொல்றா, நீ மனம் திரும்ப வேண்டும். என்ன மனம் திரும்ப வேண்டும்? விக்கிரக சாபத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மேசியாவை தேவன் அனுப்பினார், இம்மானுவேலை தேவன் அனுப்பினார். அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுதான் தேவகுமாரன். ஆகினாலே நீங்கள் மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். எது பாவம்? இயேசுவை நீங்க அறியாது இருப்பது பாவம் தான். அவரே சத்தியபரரா இருக்கிறார், அவரே நீதியை குறித்து பேசக்கூடியவராக இருக்கிறார். யூதர்கள் தங்களை குறித்து சொன்னார்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்ன போது, அப்படி என்றால் சத்தியம் என்றால் என்ன? நானே சத்தியம் வழியும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் உங்களுக்கு விடுதலை இல்லை என்று சொன்னார். அவர்கள் நாங்க பாவத்தில் ஒண்ணு பிறக்கல, நாங்க என்ன பண்ணல, பாவத்தில் ஒண்ணு நாங்க பிறக்கல, நாங்க என்ன எதிலிருந்து நாங்க விடுதலை அடைய போறோம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் அப்படின்னு சொன்ன போது இயேசு அவர் சொன்னார், நீங்கள் என்னை அறியாததினாலே நீங்கள் பாவத்தில் சாவீர்கள் என்று சொன்னார். இயேசுவை இந்த உலகத்தில் அறியாது இருக்கிறது பாவமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசுவை இந்த உலகத்தில் அறியாது இருக்கிறது தான் பாவம். அந்த பாவத்தை இந்த உலக மக்கள் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் நாம் சொல்றோம், மெய்யான தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாது. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது ஒரே ஒரு தெய்வம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உன் பாவங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார், நோயிலிருந்து விடுதலையாக்குவார். முதலாவது நீ மனம் திரும்பு, இயேசுவை விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. முதலாவது சொல்றார், நீ மனம் திரும்ப முடியாக சொல்றார். இரண்டாவது சொல்கிறார், நீ ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீ மனம் திரும்புவதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்னவென்றால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுவது. இன்னைக்கு மனம் திரும்பாமல் எத்தனையோ பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். காய்ந்த பாவி நினைந்த பாவியா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவியா தான் இருக்கிறான், தவிர அவனுக்குள்ள எந்த மாற்றங்கள் வரல. காஞ்சி போய் இருக்கிறான். அவனுக்கு தூக்கி போய் தண்ணியில போட்டு நினைச்சிட்டா அவன் நினைஞ்சதுக்கு அப்புறம் அவன் பாவியா தான் இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை மெய்யாக விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்று ஆவியானவர் அங்கு பேசுகிறது பார்க்கிறோம். மூணாவதாக சொல்றாரு, அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்நானத்தை பெற வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். இந்த மூன்று காரியமும் ஆவியானவர் நமக்குள்ள தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரங்களை நாம் பெற வேண்டும். இந்த வரம் நமக்கு வேண்டிய அவசியமா இருக்கிறது பாருங்க, ஆவியானுடைய வரங்கள். இந்த வரங்கள் இல்லாமல் எந்த ஒரு பிசாசின் தந்திரங்களையும் சாத்தானுடைய கிரியிலும் அழிக்க முடியாது. அவன் கொண்டு வருகிற வியாதிகள், அவன் கொண்டு வருகிற நோய்கள், சகல விதமான
பாவங்கள் இதிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய நிறைவு வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாங்க கிரியை செய்கிறார். பேதுருடைய வாழ்க்கையில் அவர் பேசின போது 3000 பேர் அந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்தியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியும். எப்படி என்றால் மாறுபாடான சந்ததியை விட்டு. நம்ம எப்படியாப்பட்ட சந்ததியில் இருந்தோம்? மாறுபாடான சந்ததிகள். விக்கிரக சாபத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், கட்டுகளில் இருந்தோம், மனம் போன போக்கில் குணம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், அந்தகார கிரியில் இருந்தோம், தேவனற்றவளா இருந்தோம். இப்போ என்ன பண்ணோம்? அதெல்லாம் விட்டு விட்டு மெய்யான தெய்வத்தை நாம் சார்ந்து வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனை நாம் சார்ந்து வாழும்போது தான் உண்மையான வாழ்க்கை. அவர்கள் மனம் திரும்பி 3000 பேர் அன்றைய தினமே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். மனம் திரும்ப வேண்டும். சபைக்கு ஆண்டவர் சொல்ல மனம் திரும்புதல் ஆண்டவர் ஏற்றதா இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு மனம் திரும்பாமல் இருக்கக்கூடாது. பாருங்க, இன்னைக்கே நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நான் மனம் திரும்புறேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது, நீதியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பாவத்தை குறித்து பேசிட்டாரு, நீதியை குறித்து பேசுறார். எப்படி நீதியை குறித்து பேசுறார்? ரோமர் புஸ்தகத்தை வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 3:21 நாம் வாசிப்போம். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. பாருங்க, இங்க சொல்றாரு, இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்கள் என்ன நினைச்சாங்க? நியாய பிரமாணத்தினால்தான் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்றாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவ நீதி நியாய பிரமாணத்தில் இல்லை. தேவ நீதியை குறித்து பேசுறார். அப்போ நியாயப்பிரமாணத்திலே ஒருவன் நீதிமானாக விரும்பினால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது வீணா இருக்குமே. அப்போ நியாயப்பிரமாணத்திலே தேவ நீதி வெளிப்படவில்லை. நீதியை குறித்து பேசுறார். என்ன நீதி? இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக சிலுவை மரத்திலே சுமந்து தன்னுடைய ஜீவனை விட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பிட்டார். நியாயப்பிரமாணத்தினால் உனக்கு நீதி கிடைக்காது, சிலுவை பற்றுகிற விசுவாசத்தினால உனக்கு நீதி உண்டாகும் என்று என்ன பண்றாரு? பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எப்படி நீதி உண்டாகும்? நியாயப்பிரமாணத்தில் நீதி உண்டாக நினைக்கிறியா? நான் நியாயப்பிரமாணம் முழுவதும் கற்றுக்கொண்டவன் என்று பவுல் சொல்றார். நான் நியாயப்பிரமாணத்தை முழுசும் கற்று இருக்கிறேன், ஆனா நியாயப்பிரமாணத்தை குற்றச்சாட்டப்படாதவன். ஆனா நியாயப்பிரமாணத்தினால நீதி வராது. 10 கற்பனையினால நீதி வராது. அதை கடைபிடிக்கிறதுனால நான் நீதிமான ஆகிறது இல்லை. எப்படி நீதிமான ஆகும் முடியும் என்பதை பவுல் சொல்றார். பாருங்க, தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன பண்ணுது? தீர்க்க தரிசனமும் சாட்சியா இருக்குது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியா இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம்னா, நியாயப்பிரமாணம்னா அந்த 5 புஸ்தகம் தோரா, முதல்ல ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகும், உபாகமோ, அந்த புஸ்தகம் எல்லாம் லேவியராகமம். இந்த புஸ்தகத்தை 5 புஸ்தகம் என்ன பண்ணுது? நியாயப்பிரமாணம் என்று சொல்லுது. நியாயப்பிரமாணம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்த 5 புஸ்தகம். தீர்க்க தரிசனம் என்று சொன்னா அந்த சின்ன தீர்க்க தரிசனம், பெரிய தீர்க்க தரிசனம் மாதிரி எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? நீதி எப்படி உண்டாகும் என்பதை வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த நீதி எப்படி உண்டாகுது? ஆதியாகமம் 3:15 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி ஆகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போதே தேவ நீதி உண்டாகும். எப்படி? கிறிஸ்துவானவர் பிறப்பார், சிலுவையிலே மரிப்பார், அவர் பொதிகாலையிலே நசுக்கப்படுவார், அவர் தலையை நசுக்குவார். இப்படிதான் தேவ நீதி உண்டாகும் சொல்றாரு. யாத்திராகமத்தை வரும்போது பஸ்கா ஆட்டுக்குட்டி காட்டுறாங்க, ரத்தம் சிந்தப்படுது, அந்த ஆடு பலி செலுத்தப்படுது. அந்த ஆட்டை புசித்தவர்கள் பலி செலுத்தின அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தவர்கள் எல்லாரும் பலன் அடைந்தார்கள். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அந்த பஸ்கா யாரு? இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. இப்ப பாருங்க, ஒவ்வொன்றுத்திலையும் நீங்க வாசித்து பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு ரட்சகர் பிறப்பார், நமக்கு நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமப்பார். இதெல்லாம் எங்க சொல்லுது? தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் சொல்லுது. இதெல்லாம் வச்சு பாருங்க. தேவ நீதி தீர்க்க
எதை நம்பினீங்க? நியாயப்பிரமாணத்தை தான் நம்பினீங்க. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதியை பற்றி இங்க பேசுறார். நீதி உண்டாகும் என்று சொல்றார். அவர் நீதியை குறித்து உங்களுக்கு சொல்லுவார். நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியாது. இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியும் என்று பேசுகிறார். வாசிங்க 22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே, அவர் ஆண்டவர், அவர் எனக்காக பலியானார், அவர் எனக்காக சிந்தினார் என்று நீங்க எப்போது விசுவாசிக்கிறீங்களோ அப்போதே உனக்கு தேவ நீதி உண்டாகிறது. மனுஷ நீதி அல்ல, இது தேவ நீதி. ஏனென்றால் இவர் தேவகுமாரன். அல்லேலூயா. ஆமா, இவர் தேவகுமாரன். தேவ நீதி எப்படி உண்டாகுது? பாவம் அறியாத அவரை பாவமாக்கி என்ன பண்ணுது வேதம் சொல்லுது? பாவம் அறியாத இயேசுவை பாவமாக்கி நீதி அறியாத நம்மை நீதிமான ஆக்கினாராம். இதுதான் தேவ நீதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒருத்தர் எந்த பாவமும் இல்லை, ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில பிதா பாவமாக்கினாரு. ஒரு நீதி செய்யாத நம்ம என்ன பண்ணிட்டாரு? நீதிமான ஆக்கிட்டாரு. அப்படின்னா என்ன நடக்குது? சிலுவையில நடக்கிறதை குறித்து பேசுகிறார் பவுல். என்ன நடந்தது சிலுவையில? பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாத உன்னை நீதியாக்கினார்னா அவரை பற்றுகிற விசுவாசத்தினால உன் நீதிமான் ஆக்குறாரு. உன் பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். நீ அடைய வேண்டிய எல்லா தண்டனையும், நியாய தீர்ப்பு, எல்லா நியாயப்பிரமாணத்து கிரியெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். ஆகினாலே உனக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும், நியாய தீர்ப்பும் இயேசு ஏற்றுக்கொண்டபடினாலே நீ இயேசுவை விசுவாசித்தா போதும். இயேசு எனக்காகத்தான் இதெல்லாம் செய்தாரு, இதெல்லாம் பண்ணினார் என்று நீ விசுவாசித்தாலே அவர் ரத்தத்தை பெற்ற விசுவாசத்தினால தேவ நீதி உண்மையான பலிக்குமா? ஆமென். அல்லேலூயா. நீ இந்த பாவத்துக்காக எந்த கிரயமும் செலுத்தல, இந்த பாவத்துக்காக எந்த விலைக்கிரயமும் நீ செலுத்தல. நீ ஏதாவது செய்தீங்களா? சிலுவை தூக்குறீங்களா? எந்த பாவத்துக்காக தண்டனை அனுபவிச்சீங்களா? இல்ல. அப்படி இருந்தும் எந்த நீதியும் செய்யாத உங்களை நீதிமானாக்கினார்னா அவரை பற்ற விசுவாசத்தினாலே உங்களை நீதிமானாக்கினார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. புரியுதா? ஆமே. தேவ நீதியை குறித்து பேசுறார். கிறிஸ்து மூலமா உனக்கு தேவ நீதியை உண்டாக்குறார் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த நீதியை குறித்து உனக்கு புரியல. நீ இயேசுவை விசுவாசிக்கிறதுனால பாவம் இருக்குது. நீ விசுவாசித்தா தேவ நீதி உனக்கு உண்டாக என்பதை இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? பேசுகிறார். ஆமே. அல்லேலூயா. வாசிங்க. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. தேவநீதி விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும், வித்தியாசம் இல்லை. யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த ஜாதியா, எந்த இனத்தில் இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்தார் எந்த பாகுபாடு இல்லாமல் அவனை தேவ நீதிக்கு உட்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன ஜாதி, என்ன மதம் தெரியாதுங்க. எவனா இருந்தாலும் சரி, அதான் சொல்றார் பவுல், யாரா இருந்தாலும் சரி இயேசுவை விசுவாசித்தான் தேவ நீதி உனக்கு கொடுக்கப்படும்பா. எனக்கு எப்படியா கிடைக்கும்? நான் அந்த தப்புக்கு எந்த தண்டனையும் அனுபவிக்கலையே. உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய நியாய தீர்ப்புக்காக அவர் தண்டனை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீ அடைய வேண்டிய எல்லா தீர்ப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தீர்ப்பு அவர் மேல் சுமத்தப்பட்டது. நீ அவரை விசுவாசித்தாலே, அவரை நம்பினாலே என்ன ஆகி போச்சு? இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என் கடவுள். அவரை நம்பினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவருக்குள்ள இருந்த அந்த நீதி உனக்குள்ள தேவன் வைக்கிறார். எப்படி ஆதாமுக்குள்ள இருந்த பாவம் அவன் சந்ததி மேல் வைக்கப்பட்டது. ஆதாம் தான் பாவம் செய்தான், அவன் சந்ததியெல்லாம் பாவம் செய்தது. ஆதாமுடைய ரத்தத்தில் பிறந்த எல்லாரும் பாவத்துக்கு அடிமையானார்கள். பாவம் அவனுக்குள்ள வந்தது பாருங்க. நம்ம போய் பாவம் செய்யணும் கிடையாது பாருங்க. ஆதாம் செய்த அந்த தப்பு எல்லாரும் மேலே வந்தது பாருங்க. ஆதாம் மூலமா மரணம் வந்தது, உலகம் முழுவதும் மரணம் ஆண்டு கொண்டது. இயேசு கிறிஸ்து மேல ஜீவன் இருக்கிறது. அவருடைய ஜீவன் உலகம் முழுவதும் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் ஜீவன் உண்டாகி இருக்கிறது. ஆதாம் மூலமா மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது உண்டானால் இயேசு கிறிஸ்து மூலமா ஜீவன் இந்த உலகத்தில் பிரவேசிப்பது அதிக சத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம் மூலமா அநீதி உள்ளே பிரவேசித்தா இயேசு கிறிஸ்து மூலமா நீதி இந்த உலகத்தில் வந்தது அது நிச்சயமா இருக்கிறது. ஆமே. ஆதாம் பிறக்கும் போது ஆதாமுடைய சந்ததியில் பிறந்த எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுண்டா இயேசு கிறிஸ்து மூலமா பிறக்கிற நம்ம எல்லாரும், ரத்தத்தில் பிறக்கிற எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார் பாரு, இலவசமாய்
இலவசமா, சும்மா இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இங்க பவுல் என்ன சொல்ல வராரு? அப்போஸ்தலன் பவுல் இலவசமா தெரியும் உங்களுக்கு தான். ரேஷன் கார்டில் இலவசமா தராங்க, அரசாங்கத்தில் இலவசமா தராங்க. நீ இலவசமா எதுக்காக நீ வேலை செய்தீங்களா? வேலை செய்ததுனால உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? இல்லை மாசம் நீங்க அரிசி பருப்பு கொடுத்து ஏதாவது காரியம் செய்தீங்களா? இல்லை, இலவசமா கொடுக்குறாங்க. ஏன்னா தன்னுடைய மக்களுக்கு அவர் என்ன பண்றாங்க? நாங்க எங்களுடைய ராஜ்யத்திலிருந்து இலவசமா கொடுக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இலவசமா பாவ மன்னிப்பு மீட்பை கொடுக்குது. இலவசமா. இதற்காக நீங்க எந்த காரியத்தை செய்யல. இலவசமா அவர் மீட்பை கொண்டு அவர் எப்படி மீட்டார் இதை சிந்திக்கணும் பாரு. இலவசமா அவர் மீட்பை கொண்டு இலவசமா உனக்கு கொடுத்துட்டார் மீட்பு. அது எப்படின்னா அவருடைய மீட்பை கொண்டு எப்படி மீட்பு கொண்டு உண்டாக்கினாரு? சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணாரு? சுமந்தார், நோய்களை சுமந்தார். அப்போ வேதம் சொல்லு, கலாத்தியர் 3:13 சொல்லுது. என்ன வாசிங்க? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அது சொல்றாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் நம்மை சாபமாகவும் பாவமாகவும் வைத்திருந்தது. இந்த சாபத்தையும் பாவத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்தார். மீட்பு எப்படி உண்டானது? அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினதுனாலே. ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தாராம். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். அந்த மீட்பு மூலமாக நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார். நம்ம எப்படி நீதிமானாக்கினார் சொன்னா, மீட்பு எப்படி உண்டானது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மீட்பு உண்டானது? அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனாலே 430 வருஷம் அடிமையா இருந்த அந்த ஜனங்களுக்கு அந்த ரத்தம் பலி செலுத்தப்பட்டது. அந்த ராத்திரியில் விடுதலை ஆனாங்க. இயேசு என்னைக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரோ, ஜீவன் கொடுத்தாரோ, அங்க எகிப்தில் எப்படி விடுதலை ஆனாங்களோ அதே போல ஒரு விடுதலை பிசாசின் அதிகாரத்திலிருந்து, இருளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு மீட்பு உண்டாகி இருக்கிறது. அந்த மீட்பு மூலமாக நமக்கு தேவ நீதி உண்டாகி இருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்க, தேவன் பொறுமையா இருந்த முதற் காலத்தில் நடந்த பாவங்களை குறித்து வாசிங்க. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். என்ன சொல்றா? தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை குறித்து தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தமது நீதியை வெளிப்படுத்துவதற்காக 4000 ஆண்டுகளாக ஆதாம் முதல் கொண்டு இயேசு சிலுவையில் மரிக்க வரையும் மனுஷன் செய்த எல்லா பாவத்தையும் குறித்து அவர் பொறுத்து கொண்டு பொறுமையா இருந்தார். ஏன்? தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டு. எப்படி அந்த நீதியை காண்பிக்கும் பொருட்டு? தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவது மூலமாக. ஏசாயா சொல்கிறாரே, அவர் ஆக்கினிக்கு தீர்ப்பு உட்படுத்தினார். பிதா அவரை என்ன பண்ணிட்டாரு? ஆக்கினி தீர்ப்புக்கு நொறுக்கு சித்தமானாராம். பாவம் மரியாதை அவரை பாவத்துக்கு தண்டனை ஏற்றுக்கொள்ளும்படி அனுமதித்தார். சிலுவையில தொங்குவதற்காக, சிலுவையில மரிப்பதற்காக, அவரை தேவ ஆட்டுக்குட்டியாகவும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவும் பலி செலுத்துவதற்காக, ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. அவரை தான் ஒப்பு கொடுத்தாரு தமது நீதியை வெளிப்படுத்துவதற்காக. மனுஷன் இந்த நீதியிலிருந்து நீதி பெறுவதற்கு வழியே கிடையாது. ஆகினால் தன்னுடைய குமாரனையே அனுப்பி நீதியை வெளிப்படுத்தினான். 4000 ஆண்டுகளாக இந்த பூமியில மனிதனுக்கு எந்த நீதியும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் ஆகி போச்சு பாருங்க மனுஷன் அந்த நீதி பெறுவதற்கு. இப்போ நம்ம அந்த நீதி பெற்றிருக்கிறோம். வாசிங்க. இயேசுவிடத்திலே விசுவாசிக்கிறவனுக்கு நீதிமானாகிறவரும் விளங்கும்படியாக இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கப்பட்டு, இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கப்பட்டு, இக்காலத்திலே நாம் இப்போ இருக்கிறோமே, அவர் காலத்திலே இருக்கிறோம். அவர் நீதியை காண்பிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால பலிக்கும் கிருபாதார பலி அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை சகல பாவத்திலிருந்து கழுவி நம்மை சுத்திகரித்துகிறது. அதிக நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? சுத்திகரித்திருக்கிறார் பாவங்களுக்கு. அப்ப என்ன சொல்லுதுன்னா, தேவ நீதி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்றாரு. ஆவியானவர் என்ன சொல்றாரு? பாவத்தை குறித்து கண்டிக்கிறார், நீதியை குறித்து நம்ம கூட பேசுகிறார்.
பாருங்க, வாசிங்க கீழே. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா? மேன்மை பாராட்டவே முடியாது. என்ன சொல்றாரு? நியாய பிரமாணத்தினால் அல்ல, கிரியா பிரமாணத்தினாலும் அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலே மனுஷன் என்ன பண்றான்? நீதிமானாக்குறான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினால் நீதிமான் ஆபகுக்களை சொல்லியிருக்கார். எதில் படைப்பான்? விசுவாசத்தினால் நீதிமானை படைப்பான். ஆபிரகாம் எதில் பிழைத்தான்? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். நோவா எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். எல்லாருமே விசுவாசத்தினால். நியாயப்பிரமாணத்தில் எந்த மனுஷன் நீதிமானாக்கப்படலைங்க. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் நீதிமானாக விடுதலையாக்கிட்டுனா இயேசு மரித்தது, ரத்தம் செஞ்சது வீணா இருக்குமே என்று பவுல் சொல்றார். அப்போ நியாயப்பிரமாணம் உன்னை விடுதலை செய்யல, இயேசு ரத்தம் தான் விடுதலை செய்தது. ஆமென், அல்லேலூயா. அந்த 10 கற்பனை உன்னை விடுதலை செய்யல, இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் உன்னை விடுதலை செய்தது. ஆமென். அந்த 10 கற்பனையினாலே நீதி உண்டாகல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, அவர் ஜீவன் கொடுத்ததினாலே உனக்கு நீதி உண்டானது. அவரை பட்டு விசுவாசத்தினாலே உனக்கு நீதி உண்டாகிறது. அதனால மேன்மை பாராட்ட உனக்கு இடம் கிடையாது, எந்த இடமும் கிடையாது. அதெல்லாம் மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கிரியினாலா கிரியையில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ கிரியினால் அல்ல, மனுஷன் எதனாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான்? விசுவாசத்தினால் தான் ஒரு மனிதன் நீதிமானாக்கிறான். அது என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பழிக்கிற தேவ நீதி. ஆமென், அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் எந்த மனிதன் நீதிமான் ஆகவில்லை என்பது தேவன் திட்டமா சொல்கிறார். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், அவர் புறஜாதிக்கும் அவர் தேவன் தான். அவங்க நினைச்சிட்டாங்க அங்க கடவுள் யாருக்கு கடவுள்? யூதருக்கு மாத்திரம் தான் கடவுள் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் அந்த 12 கோத்திரத்துக்கு மட்டும் தான் கடவுள். எங்க கடவுள் தான் அவரு, மத்த புறஜாதி மக்களுக்கு அவர் கடவுள் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இங்க பவுல் என்ன சொல்றாரு? நாம் யூதருக்கு மாத்திரம் கடவுள் இல்ல, எல்லா ஜனங்களுக்கும் கடவுள். எப்படி கடவுள்? விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவநீதி உண்டாகுதே. புரியுதா? விசுவாசிக்கிற அவனுக்கு, புறஜாதி மக்கள் எவனா இருந்தாலும் சரி, யார் எந்த மதத்திலா இருந்தாலும், எந்த இனத்திலா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும், அவன் புறஜாதி மக்களா இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவனா இருந்தாலும் விசுவாசத்திற்கு தேவநீதி உண்டாகிறது. அதுதான் சொல்றார் பவுல். சொல்றார் பாருங்க, அதெல்லாம் மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு கிரியினால விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறார் என்று தீர்க்கிறோம். யூதருக்கு மாத்திரமா தேவன்? அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தானே. நம்ம நினைச்சிட்டுமே, நம்ம கிறிஸ்துவுக்கு சில பேர் கேட்பாங்க, நீ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்ட, இயேசுவை நீ பிறந்திருந்த ஏத்துக்கின, பாதியில போனோம் அப்படின்வாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அவன் யூத குலத்தில் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது, விசுவாசத்திலே பிறக்கணும். ஆமென், அல்லேலூயா. எதை பட்டு? கிறிஸ்துவ பட்டு விசுவாசத்தினாலே உண்டாகிற தேவ நீதி. வாசிங்க. விருத்தசேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்தசேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. நீ விசுவாசித்தாலும் அவர் தான் உனக்கு தேவன், விருத்தசேதனம் பண்ணாலும் அவர் தான் உனக்கு தேவன். அது 2 பேருக்கு என்ன பண்றாரு? விசுவாசத்தின் மூலமாக தான் அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு அந்த ரட்சிப்பையே தருகிறார். ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன். 2 பேருக்கும் எப்படி தராரு? விசுவாசத்தினால்தான் தேவனா இருக்கிறார் உங்களுக்கு. வாசிங்க. அப்படி இருந்தும் அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. அப்ப நியாயப்பிரமாணம் இல்லைன்னு நம்ம சொல்றோமா? இல்ல. நியாயப்பிரமாணத்தை நம்ம அவமாக்கிட்டோமா? இல்ல. நியாயப்பிரமாணத்தை அவமாக்கல. நியாயப்பிரமாணம் இல்ல. நியாயப்பிரமாணத்துல தேவநீதி வராது. நியாயப்பிரமாணம் உன்னை கண்ட்ரோல் பண்ணுச்சு. என்ன கண்ட்ரோல் பண்ணுச்சு? நியாயப்பிரமாணம் 10 கற்பனை இருந்து, தாய் தகப்பனு கண்ண உணவாய், உன் தேவனாய் கர்த்தரை இது பண்ணுவாயா, கொலை செய்யாது இருப்பா, விபச்சாரம் செய்யாது, திருடாத இருப்பாயாக, இதெல்லாம் என்ன பண்ணுது? போதிக்குது. என்ன சொல்லுது? உன்னை என்ன பண்ணுது? அத்துமீறி போகக்கூடாதுன்னு ஒரு எல்லையை என்ன பண்ணுது? உண்டாக்கிச்சே தவிர நியாயப்பிரமாணம் உன்னை நீதிமானாக்கிச்சா? அதான் பவுல் சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டும் என்று நான் நன்மை செய்ய முடியல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவம் நான் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய முடியலனால நான் செய்ய வேணாம்னு நினைக்கிற தீமை நான் செய்கிறேன். நான் நிர்பந்தமான மனுஷன் சொல்றாரு. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? அவன் கண்ட்ரோல் தான் பண்ணிச்சா தவிர அவனை நீதிமான் ஆக்கல. ஆமென், அல்லேலூயா. அததான் சொல்றாரு. அப்படி இருந்து நியாயப்பிரமாணம் அவமாக்குறோமோ அப்படி இல்லை, நியாயப்பிரமாணத்தை
நிலை நிறுத்துகிறோம். நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணல, அவமாக்கறல, அது வேணான்னு சொல்லல. நியாயப்பிரமாணம் இன்ன வரைக்கும் இருக்கு. ஆனா நியாயப்பிரமாணத்தின் கொள்கை என்னன்னா, மனிதன் பாவம் செய்யக்கூடாது, தேவனை ஆராதிக்கணும், உன்னிடத்தை அன்பு கூறணும், பிறனிடத்தை அன்பு கூறணும். அது சட்டம். தேவன் மனிதனை ஒழுக்கமா வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்லி வைத்திருக்கிறார். நீ இப்படிதான் வாழணும். நான் உன் தேவன், நான் உன்னுடைய தேவன், என்னுடைய சட்டத்தின்படி நீ வாழணும். அது நியாயப்பிரமாணம். அதுதான் நியாயப்பிரமாணம். என் சட்டத்தின்படி வாழு, என் கற்பனையின்படி வாழு, என் சித்தத்தின்படி வாழு, அதுதான். ஆனா இது உனக்கு நீதி உண்டாக்காது. குமாரனை பற்றி விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவ. ஆமே, அல்லேலூயா. அதுதான் அங்க நீதி ஆகுது. பாருங்க, ரோமர் 10:3 வாசிங்க. ரோமர் 10:3. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவர் இயேசுவை தேடினார்கள் வாசிங்க. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அப்போ அவருக்கு என்ன பண்ணாங்க? சுயநீதிக்காரர்கள், நியாயப்பிரமாணக்காரர்கள், சுயநீதிக்காரர்கள். நாங்க வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறோம், தசபாகத்தை எல்லாம் கொடுக்கிறோம், நாங்கள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிறோம், தான தர்மம் பண்ணுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். இந்த ஆயக்காரனை போல இல்லை, இந்த பாவியை போல இல்லை. நாங்கள் சுயநீதிக்காரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் காணிக்கை கொடுத்துட்டா நீதிமான்கள், உபவாசித்தா நீதிமான்கள், வேதத்தை படிச்சுட்டா நாங்கள் நீதிமான்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க பாரு. அது சுயநீதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயநீதினால தேவனை தேடினார்கள். சுயநீதினால தேவனை தேடினார். அது அந்த நீதி உண்டாகுமா? அது நீதி ஆயிடுமா? சுயநீதிக்காரர்கள். நான் உபவாசத்தினால நீதிமான் ஆயிட முடியுமா? நான் தசம்பாகம் கொடுக்கறதுனால, காணிக்கை கொடுக்கறதுனாலே நீதிமான் ஆக முடியுமா? கிடையாது. அவர்கள் என்ன பண்ணாங்க? நியாயப்பிரமாணத்தில் இருந்த அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள்லாம் சுயநீதினாலே தேவனை தேடினார்கள். ஆகினால அவர் என்ன பண்ணாங்களே, நீதியை அடையல. நீதி அடையல. பாருங்க, 11ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், வசனங்கள் வாசிங்க. அந்த வசனங்களை பாருங்க, கீழே உள்ள வசனங்களை பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க, 3-4 வாசிங்க. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி, விசுவாசிக்கிற 10:3-4 வாசிப்போம். அதான், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து என்ன பண்றாரா? நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிறிஸ்து தான் என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றிட்டார். இந்த நியாயப்பிரமாணத்தை யாருமே என்ன பண்ணல, நிறைவேற்றல. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாணத்தை முழுவதும் என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றிட்டாரு, முடிச்சிட்டாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனிதன் நீதிமான அல்ல, இயேசுவே அந்த நியாயப்பிரமாணத்தை முடிவாயிட்டாரு. நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாரு? அவர் கீழ்ப்படிஞ்சு நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றிட்டாரு. ஒரு காரியத்தை, ஒரு ஓட்டத்தை முடிச்சுட்டா என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் அது கிடையாது, அதுக்கப்புறம் கிடையாது. பாருங்க, அந்த ஓட்டத்தையும் அவர் முடிச்சிட்டார். நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாரு? சட்ட திட்டங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றிட்டார். இப்போ இருக்கிறது என்னன்னா தேவ நீதி. இப்போ என்னன்னா, நியாயப்பிரமாணம் இப்போ நமக்கு இல்ல. இப்போ நமக்கு இருக்குது தேவ நீதி வச்சிருக்காரு. அது எங்க வச்சிருக்காரு? சுவிசேஷத்துல வச்சுட்டாராம். ரோமர் 1 சொல்ற பாருங்க, வாசி. ரோமர் 1 சுவிசேஷத்துல வச்சுட்டாராம். வாசிங்க, ரோமர் 1:3. இயேசு கிறிஸ்துவை குறித்து 17 எது வாசிக்கிறீங்க? வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசிக்க கீழ்ப்படி பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். 6ஆம் வசனத்தை, அவர் சகல ஜாதிகளும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களையும் உங்களையும் தமது நாமத்துக்கு விசுவாசத்துக்கு கீழ்ப்படி பண்ணுகிற பொருட்டு உங்களுக்கு யாவருக்கு கிருபையை
அப்போஸ்தலர் ஊழியத்தையே அருளை செய்கிறார். இதெல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அது கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. அந்த வசனத்தை நம்ம இல்லை, நம்ம வாசிக்க போகிறது 16 நம்ம வாசிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அது சுவிசேஷத்தில் வைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். 16 வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு உண்டாகும்படி அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? இப்படின்னா தேவன் சுவிசேஷத்தில் வச்சுட்டாராம். 17 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கப்படி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசிக்கிறவனுக்கு அந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு தேவ நீதி சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. சுவிசேஷம் என்றால் என்ன? இப்போ கேள்வி வருது, சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. நற்செய்தி என்றால் என்ன? இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தது நற்செய்தி, பாவங்களை மன்னித்தது நற்செய்தி. ஆமே, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தது நற்செய்தி. இந்த நற்செய்தி தமிழ் சீஷர்களுக்கு அறிவித்தார்கள். இதை தான் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை குறித்து எல்லா ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் போது அதுதான் தேவ நீதி. உங்களுக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் உங்களுடைய நோய்களையும் உங்களுடைய வியாதிகளையும் உங்களுடைய உண்டான ஆக்கினை தீர்ப்பையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவரை விசுவாசித்தால் தேவ நீதி உண்டாகும் என்கிற சுவிசேஷம் தான் இப்போ சுவிசேஷத்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? புரியலையா? புரியுதா? சுவிசேஷனா எதில் உண்டாக? தேவ நீதி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சுவிசேஷத்திலே உண்டாகி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கடைசியாக நான் முடிப்போம். நியாய தீர்ப்பு, இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு வச்சிருக்க. கடைசி நாட்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி தமது குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் குமாரன் தான், இயேசு கிறிஸ்து தான் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்க போறார். பிதாவானவர் கொடுக்க போறதில்ல, குமாரனே அந்த நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்றுன்னு சொல்றாரு. வாசிங்க, யோவான் என்ற சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 31, 32 வாசிச்சு நம்ம முடிப்போம். 12ஆம் அதிகாரம் 31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். இப்போதே இயேசு சொல்றார், இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. இப்போதே சொல்றார். மறுபடியும் வாசிங்க, இப்போது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்ப நடக்குது. இப்பயே என்ன பண்ணுது? நியாய தீர்ப்பு உண்டாகிறது. என்னன்னா, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அவர் சொல்றார், இப்போதே அந்த நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்போதே உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகிறான். இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுறது யாரு? இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போறது யாரு? இயேசு கிறிஸ்து தான். எப்படி நியாயம் தீர்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே உள்ள வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு சொல்ல புரியும் பாருங்க. இப்போது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகிறான். யாரு இந்த உலகத்தின் அதிபதி? சாத்தான் என்று பிசாசு என்று சொல்லப்படுகிறவன் புறமே தள்ளப்படுகிறான். எப்ப புறமே தள்ளப்படுறான்? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது. எப்போ தள்ளப்படுவான்? இயேசு மரித்தோர்ந்து உயிரோட கூட எழும்பப்படும் போது பூமியிலிருந்து அவன் தள்ளப்படுவான். அப்போதே அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். உலகத்தை நியாயம் தீர்க்கிறவன் இயேசு கிறிஸ்து. இப்போ சாத்தான் என்ன பண்ணாரு? தன் சிலுவை மூலமாக நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா. அவன் தள்ளப்படுவான். எல்லாவற்றையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்வேன். அப்ப நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? இழுத்துக் கொள்வேன். அப்போ இப்போல்லாம் நம்ம எல்லாரையும் நான் என்ன பண்ணிட்டாரு? நியாய தீர்ப்பு இருக்கு பாருங்க. இப்ப எல்லாரும் இப்போ தேவ நீதி அடைஞ்சு நம்ம நியாய தீர்ப்புக்கு நிற்கிறோம். பிசாசுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிடுச்சு, நம்மளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டாயிடுச்சு. நம்மளுக்கு என்ன நியாய தீர்ப்பு? நாம் என்றென்னைக்கும் கூட தேவனோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு உண்டாயிருக்குது. பிசாசுக்கு என்றென்னைக்கும் நரகத்தை தள்ளப்படுகிற நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இது எப்போ நடக்க, எதனால இது நடந்தது என்று சொல்றார் பாருங்க. 33. தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். எந்த விதமா நான் மரிக்க போகிறேன்? என் மரணத்து மூலமாக இந்த உலகம் நியாய தீர்க்கப்பட போகிறது.
என்ன சொல்றாரு? என் மரணத்தின் மூலமா இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட போகிறான். அதன் மூலமாக நான் உயர்த்தப்படும் போது, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது, அநேகர் நான் என்ன பண்ணுவேன்? இழுத்துக்கொள்வேன். அநேகரை தனக்கு தேவன் என்ன பண்ணுவார்? சொந்தமாக தருவார். சிலுவையின் அவமானத்தை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணலை. ஏன்? அதுக்கு பின்னாடி வச்சிருக்க ஒரு மகிமையான காரியங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த மகிமை என்ன என்று கேட்டால், நம்ம எல்லாம் பிதாவாகிய தேவன் அவருக்கு முன்பாக காட்டினார் என்று வேதம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. இழுத்துக் கொள்ளுகிறாரா விசுவாசத்தினாலே. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். வாசிங்க. ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, நாங்க எங்களுக்கு வருவார் என்று சொன்ன அந்த மேசியா என்றென்னைக்கு இருப்பார் என்று சொல்லி இருக்குது. ஆனா நீ சொல்ற ஆளு மரித்து விடுவார், உயிர் தெழுந்துருவார் அப்படி சொல்றீங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு இல்லை என்ன ஆயிடுச்சு? ஒரு குழப்பம் இருந்தது. எங்களுக்கு சொன்னப்பட்ட அந்த மேசியா என்றென்னைக்கு இருப்பார்னு சொல்லிக்கிறாங்களே, நீ அவர் மரிக்க போறாரு, சிலுவையில் அறைய போறாரு, உயிரோட கூட எழுந்துட்டு போறான்னு சொல்றீங்களே, நீ சொல்றது யாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். பாருங்க, அந்த சத்தியத்தை அவருக்கு ஆண்டவர் புரிய வைக்க, அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று யாரை சொல்றாரு? இயேசுதான் அந்த ஒளி, மெய்யான ஒளி. அந்த ஒளியின் இடத்துல விசுவாசமா இருங்கள். அந்த ஒளி இடத்துல நீங்கள் விசுவாசமா இருந்தா இயேசு அவரே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான ஒளியை தருவார். அதுதான் சொல்றார். எல்லா விதமான ஒளியும் உங்க வாழ்க்கையிலே வரும். பாருங்க, இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. எவ்வளோ அற்புதங்கள் யூதர்களுக்கு மத்தியில் அவர் செய்திருந்தும் அவர் என்ன பண்ணிட்டாங்க? அவரை விசுவாசிக்கவில்லை. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? எவ்வளோ சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லி பின்னும் நீங்கள் அவரை விசுவாசிக்கலைன்னா எவ்வளோ கடினமான விஷயம் பாருங்க. அவ்வளோ காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், அவர்கள் விசுவாசிக்க, அவ்வளோ அற்புதங்கள் செய்தும் அவர்கள் விசுவாசிக்கல. நமக்கு ஆண்டவர் இவ்வளோ காரியங்கள் செய்தும் இன்னமும் நமக்கு விசுவாசம் வரலன்னா, இன்னும் நம்மளுக்கு அவிசுவாசம் இருக்குமானா, அந்த அவிசுவாசத்தை ஆண்டவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. அவர்கள் ஏன் அந்த கானான் தேசத்துக்கு போலன்னா, அவருடைய அவிசுவாசத்தினாலே அதிலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு என்று சொன்னாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் நீக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு தேவை. அது என்ன விசுவாசம்? கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே தேவ நீதி நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனத்துக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. மாலை நேரத்தில் நீங்கள் வருவீங்கன்னா இதோடைய சத்தியங்களை முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். நேரம் இல்லை, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. அதை குறித்தெல்லாம் அவர் நீதி குறித்து நியாய தீர்ப்பு கொடுத்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்கிற ஒரு சத்தியத்தை தான் பார்த்துருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, முதலாவது பாவத்தை குறித்து பேசினார். பாவம் என்னன்னு சொன்னோம்? ஆண்டவர் சொன்னாரு, பாவம் என்னன்னு சொன்னாரு? இயேசுவை விசுவாசிக்காது பாவமா இருக்கிறது முதல்ல. அப்போ நீதி குறித்துன்னா, இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே எல்லா நீதியும் அவர் மீட்பு மூலமா உண்டாயிருக்கிறது என்பதுதான் 2. அதுதான் தேவ நீதி. 3வது கண்டித்து உணர்த்தப்படுவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், உலகத்தை நியாயம் தீர்ப்பாருன்னா நமக்கு 2 பேருக்குமே நியாய தீர்ப்பு இருக்குது. பாருங்க, உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, பிசாசுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ற? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டாயிடுச்சு. நான் சிலுவையில் மரிக்க போறேன், இதுக்கப்புறம் அவனுடைய தண்டனை காலம் ஆரம்பிச்சிச்சு. ஆமென், அல்லேலூயா. இதை தான் என்ன பண்ணாரு நம்ம பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து கவனிப்போம், எழுந்திருப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம்.